ஹாய் ஹலோடா கிட்டீஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம ஒட்டி 7க்குமே ஒரு குட்டி ஒன்ஷர்ட் தான் பார்க்க போகிறோம். ஒன்ஷர்ட் நேம் தெரியலை, என்ன வைக்கலான்ட்டு நானும் குழம்பிக்கிட்டே இருக்கேன். லாஸ்ட்டாக பார்த்துக்கலாம்டா. நான் இந்த ஒன்ஷர்ட்டை ரெடி பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணும் போது தம்ப்லைனில் போட்டுடுறேன். சரி, ஹெட்செட் வியர் பண்ணிக்கோங்கடா. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பாட்டு நம்ம இடிக்கல போயிடலாம்டா. உங்களுக்கு நம்ம பாய்ஸ் 7 பேருக்குமே மேரேஜ் ஆகிருக்கோம். அவங்க 7 பேருமே உங்களோட கசின்ஸ் தான். நீங்கள் தனியாக தான் இருக்கீங்க ஒரு ஃப்ளாட்டில். உங்களுக்கு பீரியட்ஸ் டே அப்போது ஜேக்கவும் தயங்கும் உங்களை விட்டுக்கவே மாட்டாங்க. போட்டு செம்மையாக பண்ணியிருப்பானுங்க. அதனால் கோச்சிட்டு நீங்கள் உங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருப்பீங்க. இப்போ சமாதானப்படுத்தி உங்களை கூப்பிட்டுட்டு போகிறானுங்களா இல்லையாங்கிறது தான் இந்த கதையே. ஸோ பேலன்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துக்கலாம்டா. அந்த வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சீனே, நீங்கள் உங்கள் அம்மா வீட்டில் இருக்கீங்க. 7 பேரையும் திட்டிகிட்டு இருக்கீங்க. எரும மாடுங்க எப்படியெல்லாம் பண்ணிடானுங்க. சண்டை போட்டு போகிற அடுத்தனாவது கூப்பிட்றானா இந்த ஷோகா போடி நான் பார்த்துக்கிறேங்கிறான். வரட்டும் நைட்டு மட்டும் காலை பிடிப்பான்ல அப்புறம் இருக்குது. இந்த ஜிமீன் கூட என்ன கூப்பிடலை. ஹோபியும் சேர்ந்து மாடிட்டான். எல்லாரும் சேர்ந்து அவனையும் கெடுத்து வச்சுட்டாங்க. ஆரம் கூட எதுவுமே சொல்லவே இல்லை. போனால் போடின்னு விட்டுட்டான். இந்த ஜேக்கினால வந்துச்சு எல்லாம். ஒன்னே நான் மன்னிக்கவே மாட்டேன். சின்ன கூட நீங்கள் மாற்றிட்டீங்களான்ட்டு அப்படி நீங்கள் புலம்பிக்கிட்டே அழுதுகிட்டே படுத்துட்டு இருக்கீங்க. சண்டை போட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் தாங்க எடுக்கிறதாலும் சண்டை போட்டிருப்பீங்க. ஸோ இப்போ கோச்சிக்கிட்டே வீட்டுக்கு வந்துட்டீங்க. அங்கே 7 பேரும் அப்படியே புலம்பிக்கிட்டு இருக்கானுங்க. நைட் ஆயிடுச்சு, இவெல்லாம தூக்கம் கூட வராது. எல்லாம் இந்த தயங்கால வந்தது. ஜேகே நான் என்ன பண்ணேன்? எல்லாம் ஒன்றால் வந்தது. அப்படியே ஷூகா அவங்க 2 பேரையும் மறைச்சிக்கிட்டு எல்லாம் அவங்க 2 பேரால் வந்ததுடா. இப்போ நாங்கள் எல்லாருமே பட்னியாக கிடக்க வேண்டியதுதான். எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணிடலான்னு நினச்சா ஆளுக்கால் ஏற்றி விட்டு இப்போ பாரு நைட்டு நான் எப்படி தூங்குவேன். அதோட ஜின்னா ஹோபியும். ஆமாம் ஷுகா, இவனுக்கு 2 பேரும் பண்ணது தான். இப்போ ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாளே. அரம் நீ பண்ண எது? நான் பண்ணுறதா? ஹோபி நீ பண்ணால் கூட எடுப்பா, ஜின் பண்ணால் கூட எடுப்பா. நான் பண்ண சத்தியமாக எடுக்க மாட்டா. அதோட எல்லாரும் ஜிமினை பார்க்குறாங்க. எதுக்கெல்லாம் என்ன பார்க்குறீங்க? அவளாவது வீட்டுக்கு போகிறேன்னு தான் சொன்னான். நீ என்ன சொன்ன? எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும் கிளம்புண்டு அவளை வெளியேற்றி விட்ட. கிளம்பிட்டா. எல்லாம் ஒன்னாலன்ட்டு 6 பேரும் சொல்ல. ஏன்னா என்னாலையா? இங்கே பாருங்க, எல்லாம் பழி ஏமால் தூக்கி போடாதீங்க. அவள் எவ்வளோ வாயாடிட்டு இருந்தா. ஐயா உங்களுக்கு திடீர் இருந்தா. இந்த ஆரம் சரி கிடையாது, ஜீன் சரி கிடையாது. ஷுகா ஒன்றை கூட கழுவி ஊத்துனா தானே. ஐயோ என் பொண்டாட்டி திட்டினதுனால என்ன ஆயிடுச்சு? அவள் உங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கும் பொண்டாட்டி தான். இதில் மட்டும் கரெக்டாக பேசு ஜேகே. வேஸ்ட்டாக அவகிட்ட போய் சண்டை வந்துட்டு அவளுக்கு பீரியட்ஸ்னால் விட்டு தொலைய வேண்டியது தானடா. எதுக்குடா அவளை தொல்லை பண்ண? அது எப்படி? உங்கள் கூட இருக்கும்போது அவளுக்கு ஒன்றும் வரல, என் கூட வரும்போது மட்டும் அதான் ட்ரை பண்ணலாமான்னு கேட்டேன். அதுக்கு கோச்சிட்டு போயிட்டா. சமாதானம் படுத்துங்களே யாராவது. அப்படியே 7 பேரும் இந்த மாதிரி சண்டை போட்டு இருக்க ஹோபி கால் பண்ணுறா. அவங்களுக்கு எடுத்து பார்க்குறீங்க. வந்துட்டானா? வாடா, எல்லாரையும் மன்னிச்சாலும் மன்னிப்பா. ஒன்றை மன்னிக்கவே மாட்டேன். கால் பண்ணுங்க, எல்லாரும் பண்ணுங்க. ஓ நைட் ஆயிடுச்சுல்ல, உங்களுக்கு நான் தேவைப்படுவேன்ல, அதான் கால் பண்ணுறானுங்க போல இருக்கு. கால்லேருந்து எவனும் கால் பண்ணல. நானும் ஃபோனை பார்த்துட்டு இருந்தேன். இப்போ இவன் கால் பண்ணுறான். இவன் கால் பண்ணால் நான் மனசு மாறிடுவேன்ட்டு. எல்லாம் தெரியும்டா உங்கள் பிளான் தான்ட்டு. அப்படியே நீங்கள் ஃபோனை பார்த்துட்டிட்டு இருக்க. டேய் ஃபோன் எடுக்கலடா அவ. ஜின் நீ ட்ரை பண்ண. நானா எடு ட்ரை பண்ணுறேன்ட்டு. இப்போ ஜின் கால் பண்ண. வாங்க சார் வாங்க. நீங்களா? இப்போ தான் பேசிட்டு இருக்கீங்களா? இவளை எப்படி கரெக்ட் பண்ணி நைட்டு கூப்பிட்டுட்டு வந்து என்னெல்லாம் பண்ணலான்ட்டு. இன்றைக்கி யார் ஃபோன் அடித்தாலும் எடுக்க போகிறது கிடையாது. எல்லாம் என் வீட்டுக்கு வாங்கடா, அப்போ தான் தெரியும். என் வீட்டில் நான் ராணி மாதிரி இருந்தேன். அங்கே நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? 7 பேரும் நைட்டில். ஐயோ என்னால் முடியாது. அது இந்த ஜேகே என்னெல்லாம் பண்ணுவான். ஒரே ஒரு தடவை வந்துட்டு 1000 தடவை எல்லாத்தையும் பண்ணிடுவான். இல்லை வேறு காலையில் என்னடியே உனக்கு பிரச்சனை எல்லாம் நடக்கிறதான்ட்டு ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவான். எல்லாருக்கும் நடக்கத்தான் செய்யும். அங்கே 7 பேரையும் கட்டிக்கிட்டு நான் படுற பான் இருக்கு பாரு. இன்னைக்கு எல்லாம் பட்னி தான். மூடிக்கிட்டு படுங்க. இப்படியே பேசிட்டே நீங்களும் ஃபோனை பார்த்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. காலையில் யாரும் உங்களை தேடவே இல்லை, இப்பயாவது கால் பண்ணுறானுங்களே. ஸோ அப்படியே உங்களுக்கு ரிலாக்ஸாக இருக்குது. படுத்து கிடக்குறீங்க, ஃபோனை வேற எடுத்து பார்க்குறீங்க. என்ன ஜின், நீங்கள் அடிச்சும் எடுக்கலையா? எடுக்கலவி, எடுக்க மாட்டா. கல் நெஞ்ச காடி. நீங்கள் தாண்டா ஓவராக பண்ணிட்டீங்க. என் பொண்டாட்டி
பாவம் அவ. ஜின் நம்ம பொண்டாட்டி, அது என்ன உன் பொண்டாட்டி, நம்ம பொண்டாட்டின்னு சொல்ல, இதுக்கு மட்டும் வந்துடுங்கடா. அவளை பாவம் திட்டி அனுப்பிட்டீங்க. எல்லாம் இந்த ஜேகேனால வந்துச்சு. சும்மா சும்மா என்ன சொல்லாதீங்க ஜின். இப்போ அவளை கூப்பிடுறதுக்கு ஏதாவது பாருங்களேன். டேய், நாளைக்கு பொங்கல் தானே? ஆமாம் ஆரம், நாளைக்கு பொங்கல் தான். பேசாம இந்த காரணத்தை வச்சு அவளை கூப்பிடலாமா? ஆரம்தான். இதுக்கு தான்ப்பா நீ லீடராக இருக்க. சரி, இப்போ யார் கால் பண்ணுறது? சுகா, நீ சிறுப்பாலே அடிப்பா. போடி போ. இவெல்லாட்டி எங்களால் இருக்க முடியாதா, தூங்க முடியாதான்ட்டு என்னெல்லாம் பேசுனேன். ஏண்டா, அன்றைக்கி தான் நான் குடிச்சிருந்தேன்னு உங்களுக்கு தெரியும்ல. என் வாயை அடக்குனா என்ன ஜிமின்? எது உன் வாயவா? ஜின்னும் ஹோபியும் சேர்ந்து உன்னை பிடிச்சி இழுத்து வாயெல்லாம் அடைச்சா. அவங்க கையெல்லாம் கடிச்சு விட்டு அவளை அடிக்கிறதுக்கு எகிரிட்டு போனேன். அடிக்கிறதுக்கெல்லாமா போனேன்? எல்லாரும் கோரஸா ஆமான்னு மண்டி ஆட்ட அவங்களெல்லாம் கூட மன்னிச்சிருவா. என்னை சத்தியமாக மன்னிக்க மாட்டா, என்னை கிட்டே செய்ய மாட்டா. ஐயோ, என் பொண்டாட்டி நான் வேற அடிக்க போயிட்டேனேன்ட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கான். இதெல்லாம் நான் கால் பண்ணால் அவள் எடுப்பா. ஏண்டா வாயில் அசிங்கமாக வருது. நாளைக்கு ஒரு நல்ல நாளாதும் என் பொண்டாட்டி கூட கொண்டாட முடியலையேன்ட்டு அப்படியே அவன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு போய் உட்காந்துட்டு இருக்க. ஆரம் என்ன செய்யலான்னு யோசிச்சுட்டு இருக்க. இப்போ அவர் தான் கால் பண்ணுறாரு. அப்படியே எடுத்து பார்க்குறீங்க. அது சரி, லீடரை கால் பண்ணிட்டாரா? பண்ணுடா பண்ணு. என்ன சொன்ன? உனக்கு அந்த 6 பேரும் தான் முக்கியம்னு சொன்னல. கொஞ்சம் கூட நீ எனக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லைல்ல. இல்லை நான் என்ன பண்ணேன்? அந்த ஜிகே பண்ண எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கூட ஃப்ரீயாக விடவே மாட்டேங்கிறான். என்னால் முடியலடா. தள்ளி போய் படுனா ஆஹா கேட்கவே மாட்டேன்ட்டு என் உயிரை எடுத்தா. அது நான் உங்ககிட்ட வந்து சொன்னேன் பாரு. அதுதான் பிரச்சனை. என் புருஷனாச்சே, இவனுங்களோட அண்ணனாச்சே. நீ சொன்னா அவனுங்க கேட்பானுங்கன்னு உங்ககிட்ட சொன்னா நீ என்ன சொன்ன? என் தம்பிங்க அப்படி தான், எடுக்க இஷ்டம் இருந்தா எடு, இல்லாட்டி உன் ஆத்தா வீட்டுக்கு பொட்டி படிக்க கட்டிட்டு கிளம்ப. இருக்குடா, நீங்கள் ஒவ்வொருத்தரும் என்னென்ன பேசுனீங்களோ அப்படியே மனப்படமும் மனசில் வச்சுருக்கு. கால் பண்ண எவ்வளோ நேரம் பண்ணுறியோ பண்ணுன்ட்டு அப்படியே மொபைலை திருப்பி வச்சிடுறீங்க. எடுக்க மாட்டாளே இவ. எடாண்டி. ஆஹா, அந்த ரிங்கும் கட்டாயிருது. என்னடா எடுத்தாளா? இல்லை ஜிமின், எடுக்கலா. நீ அடிச்சே எடுக்கல, நாங்கள் அடித்தா எடுப்பாளா? எல்லாம் இவனுங்களால் வந்தது. இவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்ல. என்னையும் காய வச்சுட்டா. போங்க எல்லாம் உங்கள் ரூமில் போய் படுங்க. இன்னைக்கு தலஹானி தான். அரும், நான் வேணா கால் பண்ணவா? ஒன்றும் வேணா தயா. நீ அவகிட்ட எப்படி பேசுவேன்னு எனக்கு தெரியும். வரணும்னு நினைக்கிறவ கூட வரமாட்டா. மூடிக்கிட்டு போங்கடா. நமக்குலாம் பொண்ணு கொடுக்கவே யோசிச்சாங்க. 7 பேரும் ஒரு பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு எத்தனை வருஷமாக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஏதோ நம்ம அத்தை ஒயனை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதுவும் கொஞ்ச நாள்லேயே அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டிங்கல்ல. நான் என்ன யங் செய்வேன்? அவன் வந்து சாரியில் அவ்வளோ அழகாக இருந்தா. அப்படி பன் பட்டர் ஜாம் மாதிரி இருந்தா. அதான் எனக்கு மட்டும் ஆசை இருக்காதா என்ன? அவங்க கூடலாம் இருக்கா. அப்போல்லாம் அவளுக்கு எதுவுமே வர மாட்டேங்குது. நானா 2 மாதமாக பார்த்துட்ருக்கேன். ஏன் டேர்னில் தான் அவளுக்கு அந்த மாதிரி ஆயிடுது. என்னால் முடியல ஐயா. அதான் அந்த மாதிரி பண்ண. நீ பண்ணது கூட ஓகே. நீ என்னடா அவளை பண்ண? அது எனக்கும் அதான். அன்றைக்கி அவன் இந்த சாரி கட்டிட்டு ஆடிட்டு போனாளா, அதான் இவன் தூங்குறான். அப்போ நானும் போயிட்டு அந்த மாதிரி பண்ணேன். அவளே உடம்பு முடியாமல் இருந்தா. இல்லை நீங்கள் 2 பேரும் ஒன்றும் சொல்கிறதுக்குல்ல, போங்கன்ட்டு ஆரம்பம் கத்திட்டு போக கூட எல்லாரும் போயிடுறாங்க. அப்படியே ஷூங்கா மட்டும் வீயும் டயங்கையும் மறைச்சிக்கிட்டு, டேய் என் பொண்டாட்டி மட்டும் வரலன்னு வச்சுக்கிய, உங்கள் 2 பேரையும் கொன்னுடுவேன்ட்டு அப்படியே அவனை கத்திட்டு போகிறான். இல்லை ஜிமின் உங்களுக்கு கால் பண்ணுறான், மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். சாரிடின்ட்டு ஒரு 1000 மெசேஜ் மாதிரி வந்துடுச்சு. நீங்களே எடுத்து பார்க்குறீங்க. வாடா வா. இப்போ நான் சாரிடின்ட்டு ஸ்ரீராம ஜெயம் எழுதுகிற மாதிரி எனக்கு சாரி அனுப்பிட்டு இருக்க. தெரியும்டா, படிக்கீங்களா? நீங்கள் எதுக்காக தெரியுங்கன்ட்டு. நைட் ஆயிடுச்சு, எவனுக்கும் தனியாக தூக்கம் வராதுல்ல, தூங்குங்க. அப்போ தான் உங்களுக்கு பெயினோட கஷ்டம் புரியுன்ட்டு அப்படியே நீங்கள் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு படுத்துறீங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. இப்போ தான் ஏஞ்சிட்டு நீங்களும் வெளில போகிறீங்க. அவங்க அம்மா அங்கே தம்பின்னு உட்காந்துட்டு இருக்காங்க. உங்கள் ஃபேஸே பிரைட்டாக இருக்குது. ஏன்னா இவ்வளோ நேரம் சேடாக உட்காந்துட்டு இருந்திருப்பீங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சண்டை போட்டால் புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட வந்து கெஞ்சும் போது ஒரு மாதிரி இருக்கும்ல, இப்போ அந்த ஃபீல் தான் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ அப்படியே நீங்களும் ஏஞ்சி வெளில போகிறீங்க.
அவங்க தம்பியும் அவங்க அம்மா அவங்கள பார்க்குறாங்க. என்னடி இவ்வளோ நேரம் மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துட்டு இருந்தா இப்போ சிரிச்சிட்டு வர? அதுவாம்மா ஒன்றும் என் புருஷனுங்க இப்போதான் என்ன தேட ஆரம்பிச்சிட்டானுங்க. ஒருத்தனை கால் பண்ணிட்டு இருக்கான். பேசுனியா ஏன்? ஆ பேசுனியாவா? அவனுங்கள்ட்டெல்லாம் பேசவே கூடாது, கொஞ்ச நாள் தவிக்கிட்டோம். பாவண்டி அவனுங்க. மா நீ என்னதான் பெற்றிருக்க, அவனுங்கள என்னெல்லாம் பண்ணானுங்க தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் போறேன்ட்டு பொட்டி படிக்க எடுத்துட்டு வெளில வந்து நிற்கிறேன். இந்த ஷூக்கா போனா போடி, நீ இல்லாமல் எங்களால் தூங்க முடியாதா, வாழ முடியாதாலாம் என்னம்மா டைலாக்கு. இந்த ஆரம் அவனுக்கு சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே நிற்கிறாம்மா. இந்த ஹோபிஜின் கூட இந்த ஒரு ஆளாவே மதிக்கவே இல்லை. அவனுங்களுக்கு தெரியட்டும் இந்த ஒய்யனோட அருமை. அது வரைக்கும் அவனுங்கள என்ன பண்ணுறேன்னு பாரு. ஏன் நாளைக்கு பொங்கல்டி, தலை பொங்கல்டி உனக்கு. ஆ பொங்கலா? ஆமாண்டி. என்னம்மா பொங்கல்னு சொல்கிற? போய் பாருடி, அப்போதான் நீங்கள் காலண்டரை செக் பண்ணுறீங்க. ஆமாம்ல பொங்கல். புருஷன் என்ன பண்ணுவானுங்க பாவம்ல. அம்மா இங்கே பாரு, நான் கோவமாக இருக்கேன். உனக்கு அவனுங்க அண்ணன் பசங்க தானே, நீ ஃபோன் பண்ணி வர சொல்லுமா. ஏண்டி அதை நீயே சொல்லண்டி, நான் அவனுங்க மேலே கோவமாக இருக்கேன், அதனால் நான் பேச மாட்டேன். நீ வர சொல்லாமா. அப்படியே உங்கள் அம்மாவும் அவங்கள பார்க்குறாங்க. ஏண்டி இப்போ தான் அவனுங்களை அப்படி பண்ணானுங்க இப்படி பண்ணானுங்கன்னு குதிச்சுட்டு கிடந்த, இப்போ தான் அவனுங்களை ஃபோன் பண்ணி வர சொல்கிற? அது புருஷன் பண்ணாடி சண்டை, அது சீக்கிரமாக தீந்துடும். நீ அவனுங்களுக்கு மரியாதை கொடுக்கணும்ல, அத்தை தானே, நீ ஃபோன் பண்ணி வர சொல்லு. எங்களுக்கு செய்ய வேண்டிய முறைலாம் எடுத்து வச்சுட்டேன் தானே. எல்லாருக்கும் ஒரே கலரில் இருக்கணும், எனக்கும் அதே கலரில் தான் இருக்கணும். மாற்றி மாற்றிலாம் எடுத்துடாதம்மா, ஆரம்புக்கு கோவம் வந்துடும். இந்த ஷூகாவும் கடுப்பாயிடுவான். ஜேகே தயங் ஜிமின்னு கூட பர்ஃபெக்டாக எடுத்துருங்க. அவனுங்க இந்த வாட்டி காலை அடக்க போகிறேன்னு பேசிட்டு இருந்தானுங்க. 3 பேருக்கும் எடுத்து வச்சுட்டா தானே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சைஸில் ஷர்ட்டு. எடுத்து வச்சுட்டேன்டி, எடுத்து வச்சுட்டேன். இன்னும் ஏதாவது இருக்குதா என்ன? அம்மா அது புதுசாக கல்யாணம் ஆகிட்டு அந்த வருஷம் தலை பொங்கலுக்கு மாப்பிள்ளைங்களுக்கு நகை போடுவாங்கல்ல, நீ வாங்கிட்டியாம்மா? யாரும் செயினில் போட மாட்டான், மோதிரம் தான் போடுவான். சின்ன மோதிரம் போட மாட்டான், அவனுக்கு செயின் தான் பிடிக்கும். இந்த ஜேகேக்கு வீக்கு ஜிம்மனுக்கெலாம் எது போட்டாலும் அழகாக இருக்கும். நீ பேசாமல் அவங்களுக்கு செயினை மோதிரமே எடுத்து கொடுத்துற. இந்த ஷூகாக்கு ரொம்ப அழகாக இருக்குமா செயின், கொஞ்சம் மொத்தமாக எடுத்து கொடுமா. ஹாபிக்கும் செயின் நல்லாயிருக்கும். வாங்கிட்டா தானே? இல்லடி இது வரைக்கும் வாங்கலை, நாளைக்கு அப்பா கிட்ட சொல்கிறேன். அவனுங்க கேட்குறானுங்களோ இல்லையோ, இவ போதும் எனக்கு. ஐயன் நகை விற்கிற வேலைக்கு முறையெல்லாம் கரெக்டாக செஞ்சிருந்தம்மா, நீ இதெல்லாம் எனக்கு வாங்கி கொடுத்துரு. அது மட்டும் இல்லாமல் ஜேகேக்கு பிளாக் கலர் ஷர்ட் ஒன்று எடுத்துச்சிருமா, அழகாக இருக்கும் அவனுக்கு. அப்படியே உங்கள் தம்பி சிரிக்கிறான். இப்போ எதுக்குலாம் சிரிக்கிற? ஏன்னு ஒரு பவுன் எவ்வளோ தெரியுமா? 1,00,000 மேலே போகுது. நீ போகிற லிஸ்ட்டுக்கெல்லாம் வீடை விற்றா கூட வாங்க முடியாது. எனக்கு என்னடியே வைக்கிற நீனு? இங்கே பாடுறா, அஷர்லாம் உனக்கு புரியாது. வாங்கிடுவ தானே? அப்படியே உங்கள் அம்மா சிரிச்சுக்கிட்டு ஆரம்புக்கு தான் உங்கள் அம்மா கால் பண்ணுறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா ஃபோனை பிடிங்கி ஸ்பீக்கரில் போட்டிடுறீங்க. என்ன அத்தை கால் பண்ணுறாங்க? இவன் என்னத்தை சொல்லி தொலைச்சான்னு தெரியலையே, திட்ட போகிறாங்களா? டேய் எல்லாம் வாங்கடா, அத்தை கால் பண்ணுறாங்க பாரு. என்னத்த சொன்னான்னு தெரியல. ஜேகே எல்லாம் ஒன்றால் வந்துச்சுன்ட்டு டைனிங் ஹாலில் உட்காந்துட்டு ஃபோனை கீழே வச்சுட்டு அவனுங்கள ஸ்பீக்கர் போட ஆரம்புக்கு பேசவே முடியல. அவங்க அம்மா நீங்கள் பார்த்துட்டு, பேசுமா, அவனுங்க பேச மாட்டானுங்க, பயந்துட்டானுங்க, நீ பேசுமா. ஆரம் சொல்லுங்க அத்தை. சொல்லுமா, நாளைக்கு வர சொல்லுமா. ஈரடி சொல்கிறேன். எல்லாம் என்னப்பா பண்ணுறீங்க? அதை அத்தை சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் அத்தை. இவனுங்க சாப்பிட்டுட்டு படுத்துட்டானுங்களாம், இதை நான் நம்பணும். அப்படி சிரிக்கிறீங்க, அவனுங்க வாய்ஸ் எல்லாம் கேட்டு கணத்தில் கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. என் புருஷன் வாய்ஸ் எவ்வளோ அழகாக இருக்குது. ஆரம்தான் வாய்ஸாக பாருன்ட்டு அப்படியே அவன் வாய்ஸை ரசிச்சுட்டு இருக்க. 7 பேர் தலையும் ஒன்றா இருக்குது அந்த ஃபோனுக்கு முன்னாடி. இல்லை ஜேகே ஜிம்மெல்லாம். டேய் அவளும் ஸ்பீக்கர் போட்டு தானே கேட்டுருப்பா. ஆமாம் ஜேகே, அவள் தான் ஃப்ராட் ஆச்சு, ஸ்பீக்கர் போட்டு தான் கேட்டுருப்பா. டேய் பேசாமல் இருங்கடான்ட்டு ஜின் சொல்ல. சொல்லுங்கத்த, இந்த டைமில் கால் பண்ணியிருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை ஆரம், நாளைக்கு பொங்கல், உங்களுக்கு தலை பொங்கல் வேறு, எல்லாம் இங்கே கிளம்பி வந்துடுங்களேன். அத்தை அது ஏன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ விடுப்பா, நீங்கள் எல்லாரும் கிளம்பி கல்ல வந்துடுங்க. ஏதா அவ்வளோ விடா? நீ அவனுங்களுக்கு தான் சப்போர்ட், என் மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட பாசமே இல்லை.
எங்கேயாவது என்னை பற்றி கேட்குறானான்னு பாரு. கல் நெஞ்சுக்காரன். கால் பண்ணுவான்ல, அப்புறமா பார்த்துக்கிறேன்ட்டு. அப்படியே நீங்களும் பேசுகிறதே கேட்டு இருக்க உங்கள் அம்மா உங்கள் கையை தட்டி விடுறாங்க, பேசாமல் இருன்ட்டு. சரித்த நாங்கள் வந்துடுறோம். ஏன்னு என்ன செய்கிறா? மா நான் தூங்கிட்டேன்னு சொல்லுமா. அவள் தூங்கிட்டேன்னு சொல்கிறாப்பா. மா தூங்கிட்டேன்னு சொல்லுமா. அவள் தூங்கிட்டாப்பா. அப்படியே 7 பேர் சிரிக்கிறாங்க. அதோட ஷுகா ஃபோனை எடுத்துட்டு, அத்தை அவள்கிட்ட ஃபோனை கொடுங்களா. ஷுகா அவள் தூங்கிட்டாப்பா, எழுப்பி கொடுங்களேன் அத்தை. சரி இருன்ட்டு உங்கள் கையில் கொடுக்க அப்படின்னு நீங்கள் உங்கள் அம்மாவை பார்த்து மறைக்கிறீங்க. இப்போ எதுக்கு நீ என்கிட்ட ஃபோனை கொடுத்த? நான் பேச மாட்டேன், அவங்ககிட்ட நீயே பேசிக்கோ. ஏய் பேசுடி, இங்கே பாரு உங்கள் பிரச்சனைலாம் நான் வரல. அப்படியே நீங்களும் ஃபோனை காதில் வச்சுட்டு, என்ன இப்போ என்ன பேசணும் உனக்கு? சாரிடி ப்ளீஸ்டி வந்துடுடி. ஏதோ ஒருத்தவங்க சொன்னாங்க நான் போகும்போது. இங்கே பாரு ஷுகா, யாரை மன்னிச்சாலும் சரி உன்னை மன்னிக்க மாட்டேன். ஃபோனை வச்சுடு. அம்மா இருக்கிறதுனால எதுவுமே பேச முடியலன்ட்டு ஃபோனை கட் பண்ணிடுறீங்க. ஃபோனை கீழே வச்சுட்டு அவன் குதிக்கிறான். டேய் நான் சொன்னா மாதிரியா என்னை மன்னிக்கவே மாட்டாளாண்டா. ஐயோ நான் அப்படி என்னடா பண்ண நான். 6 பேரும் சிரிக்கிறாங்க. இப்போ எதுக்கு நீங்கள்லாம் சிரிக்கிறீங்க? இல்லை 6 பேரும் மன்னிச்சாலும் ஒன்றை மன்னிக்க மாட்டேன்னு தானே சொன்னான். அப்போ எங்கள் மேலாம் கோவம் இல்லை, ஆனால் நீ அப்படி பேசியிருக்க கூடாதுன்ட்டு எல்லாரும் ஷூகாவை பாயிண்ட் பண்ண. எது நான் பேசியிருக்க கூடாதா? பண்ணது நீயும் சேர்ந்து பண்ண. ஆனால் இதில் நாங்கள் எங்கடா வந்த? நீங்கள் வரலையா? அவள் பொட்டி தூக்கிட்டு வந்து நிற்கும் போது நான் பார்த்துக்குவேன்னு ஒன்று சொல்லி அனுப்புனீங்கல்ல, அதில் தான் செம்ம காண்டாயிட்டா. அவள் புருவத்தெல்லாம் பார்க்கணுமே, அது நல்லா ரைன்ஸ் பண்ணி உங்களை அப்படி பட்டம் பார்த்தா அப்போ எங்களுக்கு கன்ஃபார்மாக தெரியும் எங்கெல்லாம் என் பொண்டாட்டி மன்னிச்சாலும் உன்னை மன்னிக்கவே மாட்டான்ட்டு. அது சரி, உனக்கு போய் சப்போர்ட் பண்ண பாருன்ட்டு அவன் அகெயின் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கான். நீங்கள் அந்த ஃபோனையும் சைலண்டில் போட்டு சாப்பிட்டுட்டு போய் உங்கள் ரூமில் படுக்கிறீங்க. தூக்கமே வரலைங்க. 7 பேரும் உங்கள் கூடயே படுத்து பழக்கம். ஜிமின் உங்கள் மேலேயே படுத்துருப்பானா? சுத்தமாக தூக்கமே வரல. அவனுங்க மிஸ் பண்ணுறானுங்களோ இல்லையோ, நீங்கள் ரொம்ப பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ கடவுளே, தூக்கம் கூட வர மாட்டேங்குது. ஜேகி கையில் தூங்கி எனக்கு பழக்கம் ஆயிடுச்சு. தூக்கமே வர மாட்டேங்குது. இந்நேரம் ஜின்னா இருந்தா எனக்கு பால்லாம் காய்ச்சி கொடுத்துருப்பான். ஹாபி எனக்கு கால்லாம் அழுத்தி விட்டுருப்பான். இந்த ஜிமினி என் மேலேயே தூங்கியிருப்பான். எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. பேசாமல் நம்ம அங்கே போயிடலாமா? வேணாம், நான் கோவமா இருக்க. எப்படியெல்லாம் பேசினானுங்க. ஐயன் உன் அருமா அவனுங்களுக்கு புரியணும். அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஆனால் வேஸ் ஸ்மெல் இல்லாமல் எனக்கு தூக்கமே வராதே. கடவுளே என்ன பண்ணுறது? எப்படியாவது தூங்கிதான் ஆகணுன்ட்டு அப்படியே கபோர்ட் திறந்து 7 பேர் ஷர்ட்டையும் எடுத்துகிட்டு வந்திருப்பீங்க. அதான் லக்கேஜ். எல்லாத்தையும் நல்லா மோந்து பார்த்துட்டு அப்படியே ஹக் பண்ணிட்டு படுத்துக்கிறீங்க. கண்ணு இழுக்கமாக மூடிக்கிட்டு. அந்த சைடு 7 பேருக்கும் அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. 7 பேரும் அவன் ரூமில் போய் படுத்துட்டு இருக்கான். ஐயோ சாரிடி பொண்டாடின்ட்டு இதையே புலம்பிட்டு இருக்க. ஜேகேக்கெலாம் தூக்கமே வரல. பில்லோ கட்டி பிடிச்சிட்டு படுத்துட்டு இருக்கான். அதே தான் வீக்கும். இப்போ உங்களுக்கு கால் பண்ணுறான். நீங்கள் இவனுங்க ஞாபகத்தில் இருக்கிறதுனால டக்குன்னு அட்டன் பண்ணிடுறீங்க. இப்போ எதுக்குடா எனக்கு கால் பண்ண? சாரிடி பொண்டாடி. அவ்வளோதான் அன்றைக்கி நீ என்னெல்லாம் பண்ண? உடம்பு முடியலன்னு சொன்ன. பீரியட்ஸோட எவ்வளோ ஆச்சு? நீ எனக்கு என்னை விட்டியா? எவ்வளோ குடிச்சிட்டு வந்த? எப்படிலாம் பண்ண? உனக்கு என் மேலே பாசமே இல்லை நீ ஃபோனை வை. ஐயோ பொண்டாட்டி அப்படிலாம் இல்லடி, பாசம் அதிகமாக இருக்குது. உன்னை அவ்வளோ லவ் பண்ண. நீ செம்ம அழகாக இருந்தியா? செம்மையாக சைட் அடிச்சேன்டி. கண்ட்ரோல் பண்ணவே முடியல. உங்ககிட்ட தானடி என் ஃபீலிங்ஸை காட்ட முடியும், வெளியிலையா போக முடியும்? அந்த மாதிரி போடலாம் கட்டாதடி. அந்த மாதிரி டைமில் எல்லாம் பா எப்படி தெரியுமா அன்றைக்கி இருந்த? இந்த பால்கோவம் மாதிரி இருந்தடி. அதாண்டி கண்ட்ரோல் பண்ண முடியலன்ட்டு இவர் இப்படிலாம் பேச அவங்களுக்கு சிரிப்பா தாங்கலை. உண்மையாக உனக்கு என்ன பிடிக்குமா? ரொம்ப பிடிக்கும்டி. தூங்கலையாடி? நான் தூங்கிட்டு தான் இருந்தேன், நீ தான் கால் பண்ண. ஏய் ஃபர்ஸ்ட் ரிங்லேயே அட்டன் பண்ண. என்ன உனக்கு எங்கள் ஞாபகம் தானே? யார் சொன்னா எனக்கு உங்கள் ஞாபகம்ன்ட்டு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு கடுப்பேத்தாத, ஃபோனை வைன்ட்டு அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க. அவனுக்கு அங்கே பக்குன்னு ஆகுது. ஐயோ நல்லா தானடா பேசினேன், ஏன்டா அவளை டென்ஷன் பண்ண? இவளை நாளைக்கு போய் இருக்கு அந்த வாயை கடிச்சு வச்சிடுறேன். இப்போ ஜேகே உள்ளே வந்துட்டு, டேய் உன்ட்டு நல்லா தானே பேசினா? அவள் எங்கே பேசினா? நல்லா தான் பேசினா. அதுக்காட்டினா எங்கள் ஞாபகமாக இருக்கியான்ட்டு தேவையில்லாமல் கேட்க மேடம் கோவப்பட்டாங்களாம். அவளுக்கு நம்ம ஞாபகமாக தான் இருக்குது. டேய் இருந்தாலும் நீ அப்படி பண்ணியிருக்கக்கூடாது.
ஏண்டா நான் தான் பண்ணேன், ஏன் டேர்ன் அது. நீ ஏன்டா நீ குறுக்கல்ல வந்த? இங்கே பாரு ஜெக்கி, அவன் நம்ம பொண்டாட்டி, எப்போ வேணாலும் எது வேணாலும் பண்ணலாம், எல்லாருக்கும் ரைட்ஸ் இருக்குல்ல. அதான் உன் டேர்னாக இருந்தானே என் டேர்னாக இருந்தான்னா அதாண்டா அந்த மாதிரி பண்ணிட்டேன். ஒரு நாள் உன்னோட டேக்கு வரேன், அப்போ இருக்கு உனக்கு. ஜெக்கி இந்த மாதிரிலாம் பண்ணிடாத. இப்போ கோச்சிட்டு போனதுக்கே முடியலை, திரும்பிலாம் கோச்சிட்டு போனான்னு வச்சுக்க அவ்வளோதான். 2 பேரும் பேசிக்கிட்டே 2 பேரும் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது, எல்லாரும் கிளம்பி உங்கள் வீட்டுக்கு தான் வந்து நிற்கிறாங்க. தூங்கி ஏஞ்சி அப்படியே நீங்கள் ப்ரஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு கண்ணை கசக்கிட்டு வெளில வந்து பார்க்குறீங்க. ஏழை உங்களே பார்த்துட்டு இருக்கு. சீக்கிரமாக கிளம்பி வந்துட்டாங்க போல இருக்கு. 7 பேரும் பல்ல இழிச்சிட்டு உட்காந்து இருக்காங்க. இல்லை சுகர் சொல்லவே தேவையில்ல, அப்படி உங்களை பாவமாக பார்த்து இருக்கான். என்ன என் புருஷனுங்க மாதிரி தெரியுதுண்டு கண்ணை கசக்கிட்டு பார்க்குறீங்க. என்னடி என்ன பார்க்குற? 6 வயசு, அப்போ இவனுங்க தான். அப்படி நீங்கள் மூஞ்சி திருப்பிக்கிட்டு உங்கள் ரூமுக்கே போயிடுறீங்க. சரிப்பா தாங்கலை, காலையே வந்துட்டானுங்க என் புருஷனுங்க, வா அழகாக இருக்கானுங்கன்ட்டு. அப்படியே நீங்களும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வீணுக்குனே சாரி எடுத்து கட்டிங்கங்க. அவனுங்களை நீங்கள் வீணுக்குனே டெம் பண்ணுறதுக்காக என்னென்னமோ செய்கிறீங்க. ஹிப் தெரியுது, நல்லாவே தெரியுது. ஃப்ரண்ட்ல ரொம்ப இறக்கி பின் குத்தி வச்சிருக்கீங்க. கண்ணில் காஜல் விட்டுட்டு நல்லா மல்லிகைப்பூ எடுத்து தலையில் வச்சுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுருக்கீங்க. பெரிய ஜிமிக்கி. இது போதும். இப்படிலாம் போய் அவனுங்க முன்னாடி நின்றாதான் சரண்டர் தான். ஆனால் இந்த ஷூகாவை மட்டும் கொஞ்சம் சுத்த விடணும். ஆரம்பி தான் என் ஹோபிஜினே மாற்றிட்டானுங்க 2 பேரும் சேர்ந்து. ஜேகே அவனுக்கு இருக்கு, ஆனால் ஜேகேவை சமாளிக்க முடியாதே. அவன் எதுவுமே இந்த பெர்மிஷனை கேட்க மாட்டான், இடுப்பு கிள்ளி கிள்ளி விடுவான். பரவாயில்ல, ஏன் புருஷனுங்களுக்கு இல்லாத உரிமையான்ட்டு கண்ணாடி வலையில எடுத்து போட்டுட்டு வெளில வந்து நிற்கிறீங்க. காஃபி குடித்தவனுங்களுக்குலாம் போட ஏறிடுச்சு. அப்படியே ஜேகேவி ஜிமென்ல அவங்கள பாட்டு வேணுகினே செய்கிறா. இன்னைக்கு என்னெல்லாம் செய்ய போகிறான்னு தெரியலையேன்ட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்க. சின்ன ஹோவியும் பாவமாக பார்த்துட்டு இருக்காங்க. சுகவங்களை கெஞ்சிற மாதிரி பார்க்க அறம் அப்படியே எப்படி ரியாக்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே நீங்கள் அவங்க 7 பேரையும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி கிச்சன் போயிறீங்க. வெயின் மாப்பிள்ளை வந்திருக்காங்கடி, வான் கூப்பிடுடி. என்ன போன்னு சொன்னவங்களெல்லாம் என்னால் வான் கூப்பிட முடியாது, உன்னோட அண்ணன் பசங்களை தானே வந்திருக்காங்க, போய் நீயே கவனின்ட்டு பேசுறீங்க. சுகா அப்படி உங்களை பார்த்துட்டு இன்னும் நம்ம மேலே கோமதாக இருக்காளா, இருப்பா. குடிச்சிட்டா என்ன பேசுறதுன்னு தெரியாமல் என் பொண்டாடி என்னெல்லாம் பேசிட்டேன்ட்டு அப்படியே அவனே கிச்சன் வரான். நீங்கள் வேணுக்குன்னே முந்தானே இடுப்பில் சொல்லுறேன்ட்டு இன்னும் கீழே தான் இறக்குறீங்க. அடுப்பில் எதை கிண்டிட்டு இருக்க அவன் கண்ணு நேராக அங்கே தான் போகுது. டக்குன்னு இடுப்பில் கை வச்சு உங்களை டேர்ன் பண்ண அவன் கையிலே 2 போட்டு, என்னடா என்ன நினச்சிட்டு இருக்க, கையிடு. ஏய் சாரிடி பொண்டாடி சாரிடி. கையை எடுக்கிறியா இல்லை அம்மா கூப்பிட்டு விடவா? அவனு டக்குன்னு கையை எடுத்துக்கிறான். சாரிடி. இப்போ எதுக்கு நீ சாரி விற்கிற? ஐயோ என் கடுப்பேத்தாதடி. சாரிடி. அன்றைக்கி யாரோ ஏதோ சொன்னாங்களான்னு ஆரம்பிக்கும் போது டக்குன்னு உங்கள் வாயை பொத்திட்டு அங்கே இருக்கிற ஃப்ரிட்ஜுக்கிட்டேயே உங்களை பின் பண்ணிவிட்டு ப்ளீஸ்டி சாரின்ட்டு ரொம்ப கெஞ்ச. அவங்களுக்கு சிரிப்பாக தாங்கலை, அவ்வளோ சிரிப்பையும் ஹைட் பண்ணிட்டு அம்மான்ட்டு கத்த உங்கள் அம்மா அடிச்சு பிடிச்சி உள்ள வர ஷூகா தள்ளி போய் நின்றுக்கிட்டான். அங்கே 6 பேருக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் எதுக்காக கத்துறீங்கன்ட்டு. இப்போ எதுக்கோ என் கத்துற? அம்மா இங்கே பாருமா, என் வேலை பார்க்கவே விட மாட்டுறாரு அண்ணன் பையன், இவரை அழைச்சிட்டு போன்ட்டு சொல்ல அப்படியே அவனும் போயிடுறான். உங்கள் அம்மா உங்க கிட்ட வந்துட்டு ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? மா போமா, என் புருஷனுங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிடு, நான் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்கேன்ல, என்னாச்சு வேணும் உனக்கு? நல்லா தானே இருக்கு. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிற, அவனுங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுகிற. அம்மா அதெல்லாம் அப்படிதான், நீ போய் அதோளுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிடுமா, நான் வரேன்ட்டு நீங்கள் சாப்பாடு செஞ்சுட்டு இருக்க. ஆரம் அப்படியே ஷூவா மாறிச்சு. ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? அவள் தான் கத்துறா இல்லை, செம்ம கோமா இருக்காடா, என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அதோட ஜெயிக்க உங்களை பார்த்துட்டு இருடி நான் வரேன். இவளை எங்கள் 3 பேரால் மட்டும்தான் ஹேண்டில் பண்ண முடியும், நீங்களாம் பேசாமல் இருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். நைட்டு அவளை வீட்டுக்கு தூக்கிட்டு வந்துட வேண்டியதான்ட்டு அப்படியே அவனே கிச்சன் வர உங்கள் அம்மா வெளில போயிட்டாங்க. அப்படியே பேக் வியூ பார்க்குறோம், செம்ம ஹாட்டாக இருக்குது. நீங்கள் ஜெக்கே வரான்ட்டு பர்ஃப்யூம் ஸ்மெல்லையும் மைண்ட் பண்ணிக்கிட்டு திரும்பி பார்க்காம கிண்டிட்டு இருக்க. டக்குன்னு பேக் ஹக் பண்ணிக்கிறான். இங்கே பாடிச்சிக்கே கையெடு. திரும்பி பார்க்காமையே நான் தான் கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியே அவங்க காதை கடிச்சிட்டு அவன் கை அவங்க இடுப்பில் நல்லா மேயுது, நல்லா தடவிட்டு இருக்கான். இவனை என்னால் சமாளிக்கவே முடியாதே. அப்படியே நீங்களும் டேர்ன் பண்ணி பார்த்துட்டு வராத கோவத்தை உங்கள் ஃபேஸில் வரா மாதிரி காட்டிக்கிட்டு, இங்கே பாடிச்சிக்கே இப்போ நீ வெளில போறியா இல்லை அம்மாவை கூப்பிட்டவா? இப்போ எதுக்கு நீ என் மேலே கை வைக்கிற?
ஏன் பொண்டாடி மேலே நான் வைக்கிறேன், கூப்பிடு. உங்கள் அம்மாவை தானே, யாரை வேணாலும் கூப்பிடுடி. நான் உன் புருஷன், யாரையும் நீ எதுவுமே கேட்க முடியாதுன்ட்டு டக்குன்னு கட்டி பிடிச்சி அவங்க லிப்பில் கிஸ் பண்ணுறான். லிப்ஸ்டிக்லாம் போட்டுப்பீங்க, பாவி அழிச்சு விட்டுடுறான். 2-3 நிமிஷம் கிஸ் பண்ணுன்ட்டு உதரெல்லாம் கடிச்சு வைக்க ஒரு வேலையாக அவனை தள்ளி விட்டுறீங்க. இங்கே பாடிஜிக்கே, உனக்கு எனக்கு சண்டை, இந்த மாதிரி பண்ணாத. நீ என்ன என் பெர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, அது கடிச்சு விட வைக்கிறேன்ட்டு வேகமாக கத்த. அவனை சிரிச்சுட்டு அப்படியே போயிடுறான். அவன் போனதுக்கப்புறம் உங்கள் லிப்ஸை தொட்டு பார்த்துட்டு நீங்களே சிரிச்சுக்கிறீங்க. இவனை என்னால் சமாளிக்கவே முடியாது, சரியான பொறுக்கியாக இருக்கான்ட்டு நீங்களே சமைச்சு வச்சு திரும்பி பார்த்தா தயங்க வந்து நிற்கிறான். பக்குன்னு ஆகுது. இவன் என்ன பண்ண போகிறான்? இங்கே பாடுவி, இப்போ எதுக்கு ஒரு மாதிரி பார்க்குற? ஏண்டி, நீ தானே சொன்ன இந்த மாதிரிலாம் என் முன்னாடி வந்து நிற்காதன்ட்டு. என்னடி இது வேணுக்குன்னே காட்டிகிட்டு இருக்க? நான் வேணுக்குன்னெலாம் காட்டல, அது இடுப்பில் சொல்லுவேனே கீழே இறங்கிடுச்சு. அப்படியே அவன் எங்கள் இடுப்பில் கை வச்சு ப்ரெஸ் பண்ணுறான். வலிக்குது, கையேடு. என்ன ரொம்ப திமிராக இருக்க? ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்டியா? நான் இதுக்கு எடுக்கணும்? இது எடுக்கணும் பொண்டாடி தானே, அப்போ எடுத்து தான் ஆகணும். இப்போ எதுக்கு இவ்வளோ கிட்ட வர? அவன் கிஸ் தானே பண்ணான். இல்லையே. இல்லை இல்லை, அப்படியே ஏண்டி லிப்ஸ்டிக்கே காணும்? அது நான் தான் அழிச்சிட்டேன். எப்படி இப்படியான்ட்டு இவனை கிஸ் பண்ண அதோட 2-3 நிமிஷம் ஆகுது. இவனை கடிச்சு வைக்கிறான். எப்படியோ ஒரு வழியாக தள்ளி விட்டுவீங்க. வலிக்குதுவி, இங்கே பாரு, ரொம்ப வலிக்குது. என்ன நீ அவனை மாதிரி கடிச்சிக்கிட்டே இருக்கா? நீ போ ஃபர்ஸ்ட்டு. இவனை தள்ளி விட்டு அப்படியே அவங்க லிப்ஸை பார்த்தா ரத்தமே வர மாதிரி ஆகுது. அவனை அப்படியே சர்க்கஸ்டிக்காக ஸ்மைல் பண்ணிக்கிட்டு ஃபோன் எடுக்க மாட்டேன், ரெடி நைட்டு இருக்குதுன்ட்டு அவனை போயிட்டான். ஏன்னா நைட்டா இவனுங்க கோவப்பட்டா அதில் தானே காட்டுவானுங்க. அப்படியே நீங்கள் ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டோட நிற்க ஹோபி வரான். ஹோபி பார்த்த கையில் உங்களுக்கு அழியாக வந்துடுச்சு. அவனை கட்டி பிடிச்சிக்கிறீங்க. என் சாரிடி ஹோபி, நீங்களாவது சாரி கேட்குறீங்க. இந்த ஜெயிக்கவும் தயாங்க சாரி கேட்க மாட்டானுங்க, கடிச்சு வாங்கிக்கிறானுங்க. வலிக்குது தெரியுமான்ட்டு இவனை ஹக் பண்ணிட்டு அழுக. நான் பார்த்துக்கிறேன்டி, நான் பார்த்துக்கிறேன், அழுகாத. சாரி, அன்றைக்கி நான் உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கணும் தான், இது ஏன் தப்பு தான். சாரின்ட்டு இவன் சொல்ல நீங்கள் ஹோபியை மட்டும் மன்னிச்சிட்டீங்க. சரின்னு மண்டையாட்ட அவங்க டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் குக் பண்ண அங்கே ஜின்னுக்கு தான் முடியலை. என்ன அவன் போய் சமாதானம் ஆகிட்டான். என் பொண்டாட்டிக்கிட்ட நானும் போகிறேன்ட்டு அவனும் பின்னாடியே வர நீங்கள் ஜின்னை பார்த்து முறைக்கிறீங்க. ஐயன், நீ எதுக்கு குக் பண்ணிட்ட? நான் பண்ணட்டுமா? போடா, என்கிட்ட பேசவே பேசாத. அப்படியே அவனை வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறான். இப்போ எதுக்கு என்னை ஹக் பண்ணிக்கிறான்? அன்றைக்கி என்னெல்லாம் பேசினேன்? சாரிடி, அன்றைக்கி ஏதோ தெரியாமல் பேசிட்டேன். இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் இல்லை. இதுக்கு மேலே என்ன நீயே தப்பு செஞ்சாலும் உன் சைடு தான் நான் நிற்பேன்ட்டு இவனும் சொல்ல அப்படியே நீங்களே ஹக் பண்ணிக்கிறீங்க. 3 பேரும் நின்று இப்போ குக் பண்ணிட்டு இருக்கீங்க. ஜின்னவங்களை பார்த்து சைட் அடிக்கிறவங்களுக்கு வெக்கமாக வருது. இதெல்லாம் பார்த்து வெளியில் உட்காந்துருக்கவங்களுக்கு தான் எரியுது. ஜேகேக்கு கூட முடியலை. பாரு, உடனே சமாதானம் ஆகிட்டான். இது நான் சமாதானப்படுத்தினா மட்டும் கிஸ் அடிச்சு கூட கவலை இவளன்ட்டு அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்க ஜின் கை அப்படியே உங்கள் இடுப்புக்கு தான் வருது. பொந்தாடி செம்மையாக இருக்கடி இந்த சாடியெல்லாம். உண்மையாவா அழகாக இருக்குண்ணா? ஹோபி உங்களை பார்த்துட்டு செம்மையாக இருக்கு. அவனவங்க சீக்கில் கிஸ் பண்ண இவனவங்க சீக்கில் கிஸ் பண்ணுறான். இதை பார்த்து எல்லாருக்கும் அங்கே முடியலை, வயிறெல்லாம் எரியுது. இதுக்கு மேலே ஆழமால பார்க்க முடியல. அவனை அப்படியே கிச்சனில் வர நீங்கள் அப்படியே பார்த்து முறைக்கிறீங்க. ஜின் லீடர் வந்திருக்காரு, அவளுக்கு என்ன வேணும்னு கேளு. என்னடி ரொம்ப பண்ணுற? நான் என்ன பண்ணுறேன்? உங்கள் தம்பி பண்ணதுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு இந்த துரத்தி விட்டீங்கல்ல, இப்போ என்னத்துக்கு வந்திருக்கீங்க? அது தெரியாமல் பண்ணிட்டோண்டி, ப்ளீஸ்டி. அவனுங்களை மன்னிச்ச மாதிரி என்னையும் மன்னிச்சிடுடின்ட்டு இவனும் சரண்டராக இப்போ அப்படியே 3 பேரை சமாதானப்படுத்திட்டானுங்க. சுகாவால் முடியலைங்க. அப்படியே அவங்கள பார்த்துட்டு பாவமாக ஏக்கமாக சாரின்னு சொல்ல இப்போ நீங்கள் அவனுக்கும் ஃபுட் எடுத்துகிட்டு போய் வைக்கிறீங்க. அவங்க கையை பிடிச்சிக்கிறான். சுகா கையை விடுன்னு. சாரிடி ப்ளீஸ்டி. இங்கே பாரு, நான் இவங்க எல்லாரையும் மன்னிச்சாலும் மன்னிப்பேன், ஒன்றை மன்னிக்க மாட்டேன். அன்றைக்கி நான் அடிக்கலாம் வந்தல்லடா. இங்கே பாருடி, அன்றைக்கி குடிச்சிருந்தேன்டி, நீ வேணாலும் என்னடி அவங்க கையை பிடிச்சி அவன் சீக்ஸில் அடிக்க அப்படியே உங்களுக்கு சிரிப்பு வந்துடுச்சு. அதுதான் கரெக்டான டைம்ட்டு டக்குன்னு இவனை கிஸ் பண்ணிடுறான். எப்படியே கிஸ் பண்ணி இவனும் சமாதானப்படுத்த இப்போ ஜிமின் மட்டும்தான் ஒன்றும் செய்யாமல் இருக்கான். நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க, உங்கள் பின்னாடியே வந்து கதவை சாத்திட்டு டக்குன்னு உங்களை பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து படுத்துக்கிறான். நைட்டெல்லாம் தூக்கமே இல்லடி, உன் மேலே படுக்காமன்ட்டு. இப்போ ஜிமின் மட்டும்தான் ஒன்றும் செய்யாமல் இருக்கான். நீங்கள் ரூமுக்கு போகிறீங்க, உங்கள் பின்னாடியே வந்து கதவை சாத்திட்டு டக்குன்னு உங்களை பெட்டில் புஷ் பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து படுத்துக்கிறான்.
டைட்டாக உங்களை ஹக் பண்ணிக்க. ஜிமின் இறங்கிடு. இங்கே பாரு, அவ்வளோதான் உனக்கு. இறங்கு ஜிமின், வெளில எனக்கு நிறைய வேலை இருக்குது. ப்ளீஸ் டி, சாரி டி, வீட்டுக்கு வந்துடுடி போகலாம். நீ இல்லாமல் தூக்கமே இல்லை தெரியுமா? நாங்கள் எல்லாருமே சண்டை போட்டுக்கிட்டோம். ஜேக்கி தயங்கு செஞ்சதான் தப்பு, அவனுங்களே ஒத்துக்கிட்டானுங்க. ப்ளீஸ் டி, நைட்டு போயிடலாண்டி. இதுக்கு மேலே அந்த மாதிரி அவனுங்க செய்ய மாட்டானுங்க, யாருமே செய்ய மாட்டோம். தங்கம்ல ப்ளீஸ்ன்னு கெஞ்ச அப்படியே 6 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. அவங்கெல்லாம் நம்ப முடியாது. எனக்கு என்னெல்லாம் பண்ணுவீங்க தெரியுமா? அது இந்த ஜேக்கிவியே நம்பவே முடியாது. இது மேலே பண்ண மாட்டோம்டி, நிஜமாக பண்ணக்கூடாது. எனக்கு உடம்பு சரியான நேரத்தில் என்னை விட்டுரும் தானே. அப்போ தான் நீங்கள் விடவே மாட்டேங்கிறீங்க. இந்த தயங்கம் சேர்ந்து வேண்டி உனக்கு தான் உடம்பு சரியில்லைல்ல, இப்படி மினிக்கிட்டு வந்து நீந்தா எப்படி முடியும்? எங்களுக்கு என்ன தோணும்? அப்படியே அவனுங்கள பேச்சு கீச்ச போட்டு சமாதானப்படுத்திட்டானுங்க. அப்படியே நீங்களும் சிரிச்சிட்டு இருக்க. இப்போ நீங்கள் ஜிமின் மடியில் தான் உட்காந்துருக்கீங்க. அவங்க காதை நோண்டிட்டு இருக்க. ஒருத்தவன் கையை பிடிச்சிட்டு இருக்கா, இன்னொருத்தவனும் கையை பிடிச்சிட்டு நிற்கிறான். பாக்கி எல்லாருமே உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்க. அதுக்கப்புறம் 7 பேரையும் குளிக்க சொல்லிட்டு வேஸ்ட் ஷர்ட்லாம் கொடுக்குறீங்க. எல்லாரும் ஒரே கலரில் போட்டு வராங்க. பிளாக் கலர் ஷர்ட் தான், செம்ம அழகாக இருக்குது. ஒயிட் வேஸ்ட்டுக்கு பிளாக் கலர் ஷர்ட்டுக்கு சொல்லவே வேணும், அவ்வளோ அழகாக இருக்காங்க. நீங்கள் கோல்டு கலர் சாரி பூவெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கீங்க. கழிச்சு விட்டுறானுங்க. 7 பேரும் ஒவ்வொருத்தரும் வந்து கிஸ் பண்ணுறோன்ட்டு. இப்போ பொங்கல் வைக்கணும், உங்கள் அம்மா கூப்பிட பொங்கலாம் வச்சிடுறீங்க. ஜேகே பார்த்து உங்கள் தம்பி ஆத்திஃப், மாமா ஜல்லிக்கட்டு மாமா, வாங்க மாமா போகலாம், மாடெல்லாம் அடக்கணும்ல, வாங்க மாமா போகலாம். அதோட ஜேகே உங்களை பார்த்துட்டு, கட்டினா அக்காலேயே நல்லா அடக்க முடியல, கட்டாத அந்த மாடை எங்கடா அடக்கிறது? ஸோ அப்படியே நீங்கள் அவனை பார்த்து முறைக்கிறீங்க. என்ன சொன்ன நீ? ஏய் இல்லடி, நான் ஒன்றும் சொல்ல. அது இந்த வருஷம் வேணான்னு. ஏன் ஜேகே வேணாம்? நீ என்ன ஜல்லிக்கட்டுக்கு போன்னு சொல்ல தயங்க ஜேக்கவும் போகிறாங்க. அப்படியே நீங்கள் அங்கே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கீங்க கேட் கிட்ட. பா, என் புருஷனை பாரு, செம்மையாக அந்த காலை அடக்குறான். எல்லாம் சேரப் பண்ண சுகா அவங்க பக்கத்தில் வந்து நின்றுக்கிறான். முன்னாடி அவனே சைட் அடிச்சிட்டு இருக்க, நானும் போட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சுகா, கோவம் இல்லைடி. அதெல்லாம் எந்த கோவமும் இல்லை, எப்போ போயிடுச்சு, நைட்டே போயிடுச்சு. நீங்கள் இங்கே வரணும், ஜேக்கி இந்த காலையை அடக்கணும், தயங்கி இந்த காலையை அடக்கணும்னு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், நைட்டு போயிடலான்ட்டு. அப்படியே நீங்கள் பார்க்க சட்டுன்ட்டு 2 பேரும் காலையை அடக்கிட்டானுங்க. அப்படின்னா ஆஃப்டர் டைம் உங்கள் வீட்டில் சாப்பிட்டுட்டு இருக்க நீங்கள் அப்படியே உங்கள் வீட்டுக்கும் கிளம்பிட்டீங்க. எல்லாரும் ப்ராப்பராக உங்கள் கிட்ட வந்து சாரி கேட்குறாங்க, என்னென்னமோ சொல்லணுங்க. தெரியும்டா இதெல்லாம் எதுக்குன்ட்டு. நேற்று நைட்டு இடம் இல்லை பொண்டாடி, அப்படிலாம் இல்லைன்ட்டு எல்லோரும் சாரி கேட்க எல்லாரையும் நீங்கள் ஹக் பண்ணிக்கிறீங்க. அப்படின்னா ஒரு பெட்டில் நடுவில் படுத்துட்ருக்கீங்க. அன்றைக்கி நைட்டு அவ்வளோ கஷ்டமாக போயிடுச்சு. 7 பேர் கூடயும் க்ளோஸாக இருக்கீங்க. ஒரே பெட்ஷீட்டில் 7 பேர் கூடயும் தூங்கிட்டு இருக்கீங்க. உங்கள் மேலே ஜிமின் தூங்குறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, இதே மாதிரி தான் ரொட்டீனாக ஆகிட்டு இருக்கு. குட்டி குட்டி சண்டை கோச்சிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க. அதுக்கப்புறம் சமாதானப்படுத்த எல்லாம் வருவாங்க. இதே மாதிரி உங்கள் லைஃப் ரொம்ப ஜாலியாகவே லீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதோட இந்த குட்டி ஒன் ஷாட்டை நான் என் பண்ணிக்கிறேன்டா. வீட்டு பிடிச்சிருந்தா லைக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒன் ஷாட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணிடுங்கடா. டாடா, பை பாய்.